ஒய்பிஏ ஆரம்பிச்ச 2021 இருந்தே நம்முடைய முதலூர் வழக்கப்படியும் ஒய்பிஏ வழக்கப்படியும் ஒய்பிஏ தலைவருங்கிறது சேகர தலைவர் தான் இருப்பாங்க. அதனால நமக்கு ஐயா வந்து 3வது ஒய்பிஏ தலைவராக நம்ம மத்தியில் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஐயாவை வெல்கம் பண்ணிக்கலாம். 5-6 வருடங்களா இந்த ஒய்பிஏ நடக்கிறதுக்கு நமக்கு வந்திருக்கிற குருவானவர்கள் எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியம். இப்போ நம்ம படிக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் நமக்காக பின்னாடி இருந்து ப்ரேயர் பண்ணுற ஃபுல்லாக யார் தான்? ஒவ்வொரு காலை மாலை அந்த சர்வீஸ்லையும் அந்த ஒய்பிஏக்காக ப்ரேயர் பண்ணதை யாருமே என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அதனால் அவங்களுடைய பங்களிப்பு சப்போர்ட் நமக்கு எப்போவுமே தேவை. நம்ம இந்த 5 வருஷத்தில் 6 வருஷத்தில் குரூப் 4 எக்ஸாமில் 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் இன்க்ளூடிங் வினோத் அண்ட் ஜெரால்ட். ஸோ அவங்க 2 பேரும் நமக்கு பெரிய ரிசோர்ஸ் பர்சன். வினோத்தும் ஜெரால்டும் இல்லைன்னா ஒய்பிஏல வந்து ஒரு 70% ஒர்க் என்ன செய்யாது, நடக்காது. இது தேர்வுகளே என்ன செய்யாது. அவங்க 2 பேர் தான் ரிசோர்ஸ் பர்சன். ஸோ அவங்க 2 பேர். அதே போல் குரூப் 2ல் வந்து 2 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அரவிந்த் அண்ட் ரம்யா 2 பேர் பாஸ் பண்ணி இப்போ ஒர்க்கில் இருக்கிறாங்க. ஜெயிலராக பிரவீன் பாஸ் பண்ணி சேலத்தில் என்ன செய்யறாங்க, ஜெயிலராக இருக்கிறாப்புல. டைபிஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ராமநாதன் தலைமைச் செயலகத்தில் என்ன செய்கிறாரு, சுற்றுச்சூழல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாப்புல. நம்ம ஒய்பிஏல படித்த நம்ம நண்பர் ராமநாதன். ஸோ அன்னைக்கு புதிய அமைச்சரவை பதவியேற்று ஒரு 12 அமைச்சர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து நினைஞ்சாரு, அனுப்பிவிட்டார். ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா செக்ரட்டரியேட்டுங்கச்சுல அவ்வளோ கான்டாக்ட் எனர்ஜி ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுவும் நம்ம ஒய்பிஏலேருந்து செக்ரட்டரியில் இருக்கிறது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிளஸிங். அது போக போலீஸாக 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு காரியம் இருந்தாலும் அடுத்தது டெட் எக்ஸாமில் முதல் தடவை ஃபஸ்ட்டு 2023 7 பேர் என்ன செஞ்சாங்க, டெட்டு இங்கே படித்து பாஸ் பண்ணாங்க. நம்ம சாமு, அடுத்து கில்டன், ஸோ என்னுடைய சிஸ்டர், இங்கே நமக்கு கிளாஸ் எடுக்கிற ஜெயக்குமாரி அக்கா, ஜெயசித்ராக்கா, இவங்க ஒரு 7 பேர். போன தடவை 87 பேர் நம்ம இங்கே படித்த 87 பேர் இந்த டெட் எக்ஸாமில் என்ன பண்ணாங்க, கிளியர் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை நம்ம அந்த டெட் கிளாஸை நடத்திட்டு இருக்கிறோம். போன தடவையிலேருந்து ஆன்லைன்லேயும் நடத்துகிற கடவுள் என்ன பண்ணார், ஹெல்ப் பண்ணார். ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேக் போன ஆளினால் அழகுராஜா இருந்தது தம்பி ஜெனிஸ். ஸோ அவன் இல்லைன்னா இந்த ஆன்லைன் கிளாஸு இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஒய்பிஏ முதலூர் ஒய்பிஏ நெஞ்சிருக்காது, ரீச் ஆகிருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுடைய தான். எனக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. அவன் என்ன பண்ணுறானோ அதுதான் என்னது எடுப்பான், என்ன பண்ணான்னு தெரியாது. 2 நாளில் என்ன வந்துடும், வீடியோ வந்துடும். ஸோ அவ்வளோ காரியங்கள் பண்ணதுனால ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 6 ஆண்டுகளில் ஸோ ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தி ஒரு நல்ல குரோத்தையும் டெவலப்மெண்ட் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நமக்கு வந்து குருவானவருடைய ஆசி ஜெபங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்முடைய நோக்கம் வந்து ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர், கடவுளுக்கு பயப்படுற பிள்ளைகள், நல்ல பொசிஷனில் சமுதாயத்தை உருவாக்குறவங்களாம் என்ன செய்யணும், இருக்கணும். அதனால தான் இங்கேயே படித்து பாஸ் பண்ணி திரும்ப இங்கேயே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ரீ டைம் தான் இந்த டைம். ஞாயிற்றுக்கிழமை 3 to 6ங்கிறது பொதுவாக எல்லாரும் தூங்குற நேரம் சரியா. ஒரு நல்ல கோட் சொல்லுவாங்க, ஒரு வெற்றியாளனா மாறணும் அப்படின்னா மற்றவங்க தூங்குற நேரத்தில் நீ என்ன செய்யணும், உழைக்கணும். அதனால தான் நம்ம இந்த டைமை தெரிந்தெடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் உழைக்கிற உழைப்பு கண்டிப்பாக என்ன உண்டு, பலன் உண்டு. ஸோ இந்த வருஷத்துலையும் டெட் எக்ஸாம் எழுதுறவங்களும் சரி, டிஎன்பிசி எழுதுறவங்களும் சரி, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, பாஸ் பண்ணுவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஐயா அவர்களை பற்றி, ஐயாவுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான நம்ம ஒய்பிஏ டீச்சர் நம்ம சாம் வந்து சில வார்த்தைகளை சொல்லி என்ன செய்வாப்புல நமக்கு ஐயாவை பற்றி சில காரியங்களை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐயா நமக்கு ஒரு சில ஆலோசனைகளை வழங்கி ப்ரேயர் பண்ணி இந்த செஷனை என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே புதிதாக நம்முடைய முதல்வரினுடைய ஒய்பிஏ தலைவராக பொறுப்பெடுத்திருக்கிற ஐயா அவர்களுக்கு நம்முடைய சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை ஒய்பிஏ பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய திருச்சபை செய்ய வேண்டிய பிரதானமான பணிகளில் ஒன்று ஏழை எளிய நலிவடைந்த பொருளாதாரத்தில் கீழே இருக்கிற ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் பிள்ளைகளுக்காக பிரத்யேகமாக செய்யப்படுகிற ஒன்று. ஏனென்றால் ஒருவேளை ஒரு நல்ல பின்னணி இருக்குமானால், ஒருவேளை அம்மா அப்பா டீச்சராக இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு பின்னணி இருக்குமானால் அவர்களுக்கு இந்த ஒய்பிஏ ஒரு பெரிய விஷயமா தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அது ஒரு ஒய்பிஏ ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பவர்களுக்காக பிரத்யேகமாக, அதுதான் நம்முடைய முதல் ஏம். ஃபர்ஸ்ட் அவங்க வரக்கூடாதுன்னு இல்லை, முதல் ஏம் அவங்கள தான். அப்படி பார்க்கும்போது உருவாக்கி விட்ட அனைவருமே, அன்னைக்கு சொன்ன லிஸ்ட்ல உள்ளவங்க பெரும்பான்மையானவர்கள் இதற்கான வாய்ப்பே இல்லாதவர்கள் தான் நம்ம இது வழியாக என்ன பண்ணியிருக்காங்க, ஏறி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அது ஒரு மிகவும் ஒரு சந்தோஷப்படத்தக்கது, ஒரு பெருமையானது. அந்த ஊழியத்திலே இப்போ ஐயாவும் நம்ம இணைத்திருக்கிறார்கள். ஐயாவை பற்றி சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஐயாவுக்கு கீழே ஒரு கேட்டிகிஸ்டா, உபதேசியாராக அவங்களுடைய சேகரத்திலே இருக்க கிளை திருச்சபைகளிலே
இருந்தேன் என்பது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். ஒரு செயல்படுகிற நபர் என்று ஒரு வார்த்தையில் என்ன பண்ணலாம் சொல்லலாம். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், ஆண்டவருக்காக இந்த அங்கேயே போட்டாச்சு, அப்புறம் செஞ்சுதான் என்ன பண்ணணும் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க. ஒருவேளை மெய்யூர் தனியாக பாஸ்டேட்டாக பிரிந்ததுக்கு அப்புறம் முதல் குருவானவர் ஐயா. அதற்கு முன்பதாகவே மெய்யூரிலே ஐயாவுக்கு அனுபவம் இருந்தாலும் கூட குருவானவராக ஐயா செய்த பணிகள் நீங்க மெய்யூருக்கு போய் பார்த்தா தான் என்ன பண்ணுவோம் தெரியும். விட்னஸ்க்கு நம்ம அண்ணே ராபின் அண்ணன் கூட இருக்காங்க. அவங்க பாட்டி ஊர் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, எப்படி சர்ச் எப்படி இருந்துச்சு, இப்போ கேம்பஸ் எப்படி இருக்குது, அங்கே சர்ச்சுடைய வால் கோட்டச்சவர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, பள்ளிக்கூடம் ஒரு மணல் கட்டிடமா இருந்துச்சு, அது கடைசி நேரத்தில் ஒரு அழுத்தத்தின் காலமாக எவ்வளோ வேகமாக கட்டி முடிக்கப்பட்டது. இன்னும் எத்தனையோ காரியங்களை ஒரு முறையும் ரேனியஸ் ஐயாவுடைய பிறந்தநாள் வரும்போது வெறுமனே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் மட்டும் வைக்காம அந்த தினத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடுறது, இன்னும் திருச்சபைகளை பற்றி நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்கு என்ன பண்ணணும். வந்தவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூட 28ஆம் தேதி ஒரு மீட்டிங் என்ன பண்ணியிருக்காங்க, ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. பெற்றோர் வாலிபர் பெற்றோர் முகாம் அப்படின்ட்டு டேவிட் கணேசன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க வராங்க. இது எல்லாருமே செய்வாங்களா அப்படின்னு கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க. அப்போ ஐயாவுடைய ஒரே வார்த்தை செயல்படுகிற ஒரு ஊழியக்காரர் என்று நாம் ஐயாவை சொன்னால் அது மிகையாகாது. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நாமும் செய்கிற இந்த கல்வி ஊழியத்திலே கல்வி ஊழியம் என்று தான் நாம் சொல்லணும். அதனால் நம்முடைய மிஷினரிகள் நம்முடைய கையில கொடுத்திருக்கிற பேட்டர் அந்த தொடர் ஓட்டத்திலே எப்படி அந்த கட்டையை இன்னொருத்தர் கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டு நின்றுட்டு இருப்பாரா ஓடுவாரா, ஓடணும். ஓடி முடித்தாதான் அடுத்தவர் கையில கொடுத்து அவங்க ஓடுவாங்க. மிஷினரிகள் ஒருவேளை இடையில ஒரு சின்ன கேப் நமக்கு வந்துட்டு, இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருக்கணும். ஆனா அது செய்யல. கொஞ்சம் ஒரு சின்ன இடைவெளி இருந்தாலும் கூட மீண்டும் நம்ம அதை விழிப்போடு தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய நம்முடைய சுற்றில நிறைய இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். திருமறையூர்ல நம்ம ஆரம்பிச்சோம். இன்னும் நிறைய ஊர்ல என்ன பண்ணியிருக்கோம். சாத்தவன் நமக்கு முன்பதாக நடக்குது. களக்காடுல நம்ம கொஸ்டின் பேப்பர் அனுப்பி விடுறோம். இன்னும் பிச்சு வேலையில ஒரு சில பேர் கூலி படிக்கிறாங்க. இப்படி ஒரு சில இடங்களே நம்ம பொறுப்பாக ஆண்டவர் முதல்வர் வைப்பியை நடத்துற ஒரு சில வைப்பியங்களும் என்ன பண்ணுது இருக்குது. இது எல்லாம் ஐயா இன்னும் நமக்கு ஒத்துழைப்பு உற்சாகம் இன்னும் அதிகமாக தருவாங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. தொடர்ந்து இந்த ஊழியத்தில் ஐயா எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு முழு உற்சாகத்தையும் கொடுத்து எங்களோடு உறுதுணையாக நில்லுங்கள் என்று ஒரு அன்பின் வேண்டுகோளை வைத்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த OIPA வகுப்பிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த OIPA செயலாளராக இருக்கிற அன்பு சகோதரர் கணேசன் அவர் ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர். ஊழியத்தின் பாதையில் நல்ல ஒரு தேவ பயமுள்ள மகன். அவர்கள் உங்களுக்கு பொறுப்பாக இருப்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் உங்களுக்கு பாடம் எடுக்கிற அன்பு சகோதரர் சாம் அவர்களும் ஊழியத்தின் பாதையில் என்னோடு கூட இணைந்து உண்மையோடு பணியாற்றினவர்கள். அதே போல் நம்ம ஜெனிஸ் சகோதரரும் அவரும் ஊழியத்திலே என்னோடு கூட இணைந்து பணியாற்றினவர்கள். இப்படி நல்ல கடவுளுக்கு பயந்தவர்கள் உங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறபடினாலே மிக நேர்த்தியாக உங்களுக்கு இந்த வகுப்புகளை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சந்தோஷம். அதே போல உங்களையும் ஆண்டவர் நல்ல முறையில் படிக்க வைத்து நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல பொறுப்பான பொறுப்புகளை ஆண்டவர் உங்களுக்கும் அருளி செய்வார் என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். உழைக்காமல் பலனை என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. ஆமாம், பைபிள் முழுக்க அதைத்தான் கற்றுத்தருகிறேன். உங்களுக்கு தெரியும், தாளந்து உவமைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்றை பெற்றவன் உழைக்காமல் அப்படியே என்ன செய்து விட்டான், வைத்து விட்டான். அவனுக்கு என்ன கிடைக்கல, பலன் கிடைக்கல. எனவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ட்ரைனிங், உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற சப்ஜெக்ட், இவைகளை எல்லாம்
ராப்பகல் பாராமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டவற்றோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் அதையும் தாண்டி கடின உழைப்பை கொடுத்தால் நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். தண்ணீர் பாய்க்க வேண்டியது நம்முடைய கடமை. விளைய செய்ய வேண்டியது யாருடைய கடமை? ஆண்டவருடைய கடமை. எனவே நல்ல நீங்கள் என்ன செய்யுங்கள்? உழைக்க வேண்டும் என்பதை மாத்திரம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேதுருவுக்கு வடகு முழுவதும் என்ன கொடுத்தாரு? மீன் கொடுத்தாருன்னா சும்மா கொடுக்கல, முழுவதும் என்ன பண்ணான்? ஆமாம், அதுக்கு தான் வலைகிலேயே என்னது? மீன். பிரயாசப்படலைன்னா அவனுக்கு என்ன கிடையாது? வலைகிலேயே மீன் கிடையாது. எனவே எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ அவ்வளவு என்ன செய்யுங்கள்? பிரயாசப்படுங்கள். நிச்சயமாக இந்த ஒய்பிஏ இதில் பங்கு பெறுகிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல வெற்றியை தந்து நல்ல ஒரு ஜாப்ல உங்க எல்லாரும் என்ன செய்வார்? அமரச் செய்வார் என்று நான் கர்த்தருக்குள்ள என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நானும் இப்படிப்பட்ட வகுப்புகள் எல்லாம் சபையிலே நடைபெற வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறவர். சாம் சொன்னது போல ஏழை எளிய மக்கள் கட்டாயமாக இதில் அநேகர் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். எனவே உங்களுக்கு அறிமுகமான எத்தனை பேர் இருந்தாலும் இந்த வகுப்புக்கு என்ன செய்யுங்கள்? அழைத்து வாருங்கள். இன்னும் இந்த வகுப்பை நீங்கள் எப்படி இன்னும் மேம்பட செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நல்ல ஆலோசனைகளை உங்களுடைய பொறுப்பாளரிடத்தில் என்ன செய்யுங்கள்? சொல்லுங்கள். செலவை பற்றி நம்ம ஒரு நாள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் நம் தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பார். எனவே எவ்வளவு பேரை அழைத்து வர முடியுமோ அழைத்து வாருங்கள். நல்ல ட்ரைனிங்கிலே நல்ல சிறப்போடு உங்களுடைய அட்டென்ஷனை கொடுங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை இந்த ஆண்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயமாக என்ன செய்வார்? தருவார். உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் என்ன செய்து கொள்ளுகிறோம்? ஜெபித்துக் கொள்வோம். எங்களால் இயன்றதை கட்டாயமாக இந்த ஒய்பிஐக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். எனவே இந்த நாளிலும் அன்போடு அழைத்த அருமையான கமிஷன் பிரதருக்கும் சாம் பிரதருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இந்த கல்வியாண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஐயா, தோத்தரிக்கிறோம். இந்த ஒய்பிஏ வகுப்புக்காக சோத்திரம். ஆண்டவரே, நிச்சயமாக அருமையான பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்கள். அந்த பிரயாசத்தை இம்மட்டும் வாய்க்க செய்திருக்கிறீர். அதற்காக சோத்திரம் ஐயா. இந்த ஆண்டிலும் பிள்ளைகள் பிரயாசப்படுகிற அந்த பிரயாசத்தை ஆண்டவர் வாய்க்க செய்து தருவீராக. தாவீது சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வேத வார்த்தையின் அடிப்படையில் ஐயா இந்த இடத்திலே வந்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வெற்றியையும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் நீர் அருளி செய்து கொடுப்பீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, தோத்திரம் செலுத்துகிறோம். நல்ல பிள்ளைகள் படிக்க ஆண்டவர் கிருபை தாரும், நல்ல உழைக்க ஆண்டவர் கிருபை தாரும், நல்ல முயற்சி எடுக்க ஆண்டவர் கிருபை தாரும். எந்த இடத்திலும் சோம்பேறித்தனத்திற்கு பிள்ளைகள் உட்பட்டு விடாதபடி எருமை போல சுறுசுறுப்பாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. பொறுப்பாக இதை நடத்துகிற அன்பு பிள்ளைகளுக்காக சோத்திரம். ஆண்டவரே, இவள் தன்னால் இயன்றதை செய்தார். ஆம் ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் தங்களால் இயன்றதை அர்ப்பணிப்போடு பிரதிபலன் பாராமல் செய்து வருகிறாங்க ஐயா. அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீர். அதற்காக சோத்திரம். தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் இணைந்து இன்னும் இந்த வகுப்பை எவ்வளவு மேம்படுத்த முடியுமோ, இன்னும் எவ்வளவு சிறப்பாக கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நாங்கள் இணைந்து செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. படிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவங்க குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய எல்லா தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக. கர்த்தருடைய கரம் இந்த ஒய்பிஏ வகுப்பில் தயவுள்ள கரமாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட, குறிப்பாக ஒய்பிஏவினுடைய பொறுப்பாளர்களோடு, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களோடு, பங்கு பெறுகிற அன்பு சகோதர சகோதரிகளோடு என்றென்றும்
நிலைத்து இருப்பதாக. ஆமென். அடிப்படையில் ஆலோசனை வழங்கி ஜெபித்த ஐயா அவர்களுக்கு நம்ம YPA சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.